இந்த வீட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இந்த வீடு வாங்குறவங்களுக்கு நல்லா தான் இருக்கும், இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் ஹாப்பியாக தான் இருப்பாங்க. புரியல, தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த வீடு வந்து 4.25 சென்ட் இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டப்பட்ட ஒரு 3 BHK வீடு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 3 BHK வீடு 2.25 சென்ட் இடத்துல டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டுறாங்க. ஆனால் இந்த வீடு கட்டப்பட்ட இடம் 4.25 சென்ட். வீடு வாங்குறவங்களுக்கு இது ஃபியூச்சரில் கண்டிப்பாக அப்ரிஷியேஷன் கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 3 பெட்ரூம்ஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க. பெரியவங்களுக்கு 2 மாஸ்டர் பெட்ரூமு, குழந்தைங்களுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமு, இந்த மாதிரி பெட்ரூம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கறனால வீட்டுக்குள்ளே எப்போவுமே எல்லோரும் சந்தோஷமாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடு வாங்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும், இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீட்டோட பிளானும் 4.25 சென்ட் இடம் கிடச்சிருக்கனால வீட்டை சுற்றி நல்லா சுற்றி நடந்து வர மாதிரி செட்பேக் ஏரியா, 2 கார் பார்க்கிங், வீட்டோட கிச்சன் கம் டைனிங்காக கஸ்டமரோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீடு வந்து செமி ஃபர்னிஷ்ட் ஒர்க்கோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டப்பட்ட ஒரு 3 BHK வீடு. இந்த வீட்டை பற்றி முழுசாக வீடியோ முன்னாடி போயிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தெல்லாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு இதுதாங்க. 30க்கு 61 நீளங்கள் எடுத்து 4.25 சென்ட் இடத்துல 1680 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டப்பட்ட ஒரு 3 BHK வீடு. தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரி இந்த வீட்டோட மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீட்டு கட்டியிருக்காங்க. ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறைய வந்து போயிட்டுருக்கிற லொக்கேஷனில் இந்த மாதிரி தார் ரோடு, இபி, இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துருச்சு. சுற்றி நிறைய பேர் குடியிருக்காங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் அந்த வீடு கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் நிறையா டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாண்டில் வித் அந்த ஒயிட் கலர் தீமில் இந்த வீட்டோட பெயிண்டிங் ஒர்க் அமைஞ்சிருக்கு. யூ ஷேப்பில் அப்புறம் எல் ஷேப்பில் பெரிய பெரிய பார்டர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. காம்பவுண்ட் வாலுக்குமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக் நல்லா அட்டகாசமாக இருக்குது. பாருங்கள், இப்போ ஒரு ஸ்கூல் பஸ்ஸும் கூட வந்துட்டு போயிட்டுருக்கு. நிறைய ஸ்கூல் பஸ் வந்துட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல லொக்கேஷனில் தான் இந்த வீடு இருக்குது. வீட்டோட மெயின் கேட் பார்த்தீங்கன்னா செக்டு பேட்டர்ன் டிசைனில் இந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபோல்டபுள் கேட்டாக ரெடி பண்ணி ஹெவியான மெட்டல் கேட்டாக ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 2 கார் தாராளமாக நிறுத்திக்கிற மாதிரி இங்கே ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குது. இதோட அளவு வந்து 13க்கு 17ங்கிற அளவில் இந்த பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸு. சீலிங்கில் வந்து ப்ரௌன் வித் ஒயிட் கலர் தீமில் பார்டர்ஸ் எல்லாம் வச்ச மாதிரியான சீலிங் வரைக்குமே அந்த 2x4 வெட்டிஃபை டைல்ஸு. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் நிறைய ஹூக் கொடுத்துருக்காங்க ஊஞ்சல்லாம் மாட்டிக்கிற மாதிரி. இந்த மாதிரி செட்பேக் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி செட்பேக் இங்கேயும் இருக்குது, வீட்டுக்கு பின்னாடியே கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோருங்க. கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. தேக்கு மரத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. டோரை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிரானைட்டில் பார்டர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே வரதுக்கு வந்து 2 ஸ்டெப் இருக்குது. அங்கேயுமே கிராசி ஃபினிஷிங் கிரானைட் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஃபோயர் ஸ்பேஸுங்க. 5க்கு 5ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங் வந்து ப்ரொஃபைல் லைட்ஸோட ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க சின்னதாக. அது போக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ இருக்குது. போர்ட்டிகோல் யார் வராங்கன்னு தெரிஞ்சுருக்கு. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா போயரை கிராஸ் பண்ணி 16க்கு 16ங்கிற அளவில் இப்போ நம்ம பார்க்குற இந்த லிவிங் ஹால் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி அந்த ப்ரௌன் வித் லேசர் கட் டிசைன்ஸோட இங்கே வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அக்லிக் ஷீட் கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் வந்து ப்ரொஃபைல் லைட் சுற்றி கொடுத்துருக்காங்க கார்னரில். அது போக ஸ்ட்ரிப் லைட்ஸும் இருக்குது. இந்த இடத்துல வந்து வெஸ்டர்ன் சைட் வாலில் மல்டிமீடியா டியூனட் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற வால் ஃபுல்லாமே அந்த பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ப்ரௌன் வித் ஒயிட் கலர் தீமில் இருக்குது, மார்மே டிசைன்ஸில் இருக்குது. மல்டிமீடியா டியூனட்டுக்கும் பேக்ரவுண்டில் வந்து இந்த ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. சைடில் ஷோகேஸ் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு கபோர்டும் இருக்குது. அதுபோக இங்கே வந்து சின்னதாக ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க விண்டோ பக்கத்தில். அந்த இடத்துல வந்து பூஜா கேபினெட்டை வந்து கிழக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வந்து இந்த சிஎன்சி லேசர் கட் டோர்ஸ் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. கீழே வந்து பூஜா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வந்து ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. இதுவே மார்மேட் டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த லிவிங் ஹாலோட வெளிச்சத்துக்கு இங்கே வந்து ஒரு பெரிய ஃபிக்ஸ்டு யூபிவிசி விண்டோ நல்லாவே வெளிச்சம் கொடுக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கிச்சன் அந்த 2 பெட்ரூம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கிட்ஸ் பெட்ரூமை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த டோர்ஸ் வந்து ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டோர்ஸ், நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் உடன் டோர் தான். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா சின்னதாக ஒரு பேசேஜ் இருக்குது. அது பேசேஜை க்ராஸ் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த கிட்ஸ் பெட்ரூமோட அளவு 10க்கு 11ங்கிற அளவில் தான் கன்னி மூலையில் இருக்குது. சவுத் வெஸ்ட் கார்னரில் கன்னி மூலையில் இருக்குது வாஸ்துபடி. ஸோ இந்த பெட்ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் க்ரீன் வித் ப்ளூ கலர் தீமில் அந்த மேட் ஃபினிஷிங்கில் வார்ட்ரோப் கபோர்டு, லேப் கபோர்டு இந்த மாதிரியான இன்டூ ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் கபோர்ட்லேயே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் மிரருக்கான மிரர் செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. அது போக கிட்ஸ் எல்லாம் உட்காந்து படிக்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக 2 யூபிவிசி விண்டோ கிராஸ் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. சீலிங்கில் வந்து ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்லாம் செஞ்சுருக்காங்க. இது வந்து கிட்ஸ் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம். WPC போர்டில் ஸ்ட்ராங்கான டோர்ஸாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. டைல்ஸ் கலர் காம்பினேஷன்லாம் எல்லா பெட்ரூம்ஸ்லையுமே இதே மாதிரி யூனிக்கான டிசைன்ஸில் டைல்ஸ் கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே
கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுப்பாங்க. அடுத்தது நம்ம இந்த 2 பெட்ரூம்ஸையும் பார்த்துட்டு அப்புறம் கிச்சன் கம் டைனிங் பார்த்துடலாம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து 10/16 அளவில் இருக்குது. இங்கேயும் வெளிச்சம் நல்லா பிரகாசமாக இருக்குது. 2 யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாண்டில் வித் அந்த லைட் லாவெண்டர் கலரில் இந்த இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாட்டர் கபோர்ட், லேப் கபோர்ட், ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. அது போக தனியாகவே ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. மிரரு, அப்புறம் காஸ்மெட்டிக்ஸில் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் ரொம்ப பெருசுங்க. 4.25க்கு 10ங்கிற அளவில் பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. டைல் கலர் காம்பினேஷனும் யூனிக்காக இருக்குது. ஒயிட் வித் கிரே கலர் தீமில் இருக்குது. இங்கே கீசருக்கான ப்ரொவிஷன்ஸு, அப்புறம் விண்டோஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸட் டைப்பில் தான் மாட்டி கொடுப்பாங்க. அடுத்தது வீட்டோட 3rd பெட்ரூமையும் பார்த்துடலாம். செகண்ட் பெட்ரூமுக்கு அப்படி அட்ஜஸ்டண்ட்டாக பேரலாக லிவிங் ஹாலில் இருக்குது. இதோட அளவும் 10க்கு 16 தான். இங்கேயும் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கு. இந்த பெட்ரூம்ஸ்லையுமே பார்க்கும்போது ஒவ்வொரு பெட்ரூம்ஸ்லையுமே டிஃப்ரெண்ட்டான கலர் தீமில் மைக்கா ஷீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மார்மேட் டிசைன் வித் டார்க் வித் லைட் கலர் தீமில் இந்த வாட்டர் கபோர்டு, வால் ஷெல்ஃபு, லிண்டர் லெவலில் ஆர்சிசி ஸ்டோரேஜ் யூனிட்டு இதெல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து தனியாக ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸும் ஒரு 3rd பெட்ரூமில் இருக்குது. இதோட அளவு 4க்கு 5ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கிற மாதிரி. அது போக தனியாக ஒரு அட்டாச்டு பாத்ரூமும் இருக்குது. இதோட அளவு 5க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கேயும் டைல்ஸ் கலர் காம்பினேஷனில் யூனிக்கான டிசைன்ஸில் இருக்குது. 3D பேட்டர்ன் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு அதே மாதிரி க்ரீன் வித் லைட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் அந்த டைல்ஸ் ஒர்க்லாம் இருக்குது. ஃபிட்டிங்ஸாக எப்பவும் போல தான் அந்த கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் எல்லா பெட்ரூம்ஸ்லையுமே மாட்டி கொடுப்பாங்க. இப்போ நம்ம கிச்சன் கம் டைனிங் வந்துட்டோம். இந்த கிச்சன் கம் டைனிங் வர என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உட்டன் பேனலிங் ஒர்க் வந்து ஹாலிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் ஏரியாவை ப்ரைவேட்டாக காட்டுற மாதிரி இந்த உட்டன் பேனலிங் ஒர்க் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து நம்ம ஷோகேஸ் யூனிட்டு, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அந்த உட்டன் ஷெல்ஃப் செஞ்சுருக்காங்க. சின்ன ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் வந்துட்டோம். இதோட அளவு 8க்கு 16ங்க. ஃபஸ்ட் என்ட்ரான இன்னிங்கே டைனிங் தான். அதுக்கப்புறம் தான் கிச்சன் வந்து இங்கே இருக்குது. கிச்சனை பொறுத்த வரைக்கும் மாடலர் கிச்சன் வந்து கஸ்டமரோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. கவுண்டர் டாப் வந்து யூ ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. அது ஃபுல்லாமே கிளாஸி ஃபினிஷிங்கில் டார்க் தீமில் கிரானைட்டு. சிங்க் வந்து எஸ்எஸ்டியில் இருக்குது. அது போக ஆரம் மாட்டிக்கிற மாதிரி பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே கிச்சன்லேருந்து யார் வராங்கன்னு யார் வராங்கன்னு இங்கேருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது போக கடப்பாக்கல்ல வச்சு கிராசரிஸ் வச்சுருக்கிற மாதிரியான செல்ஃபு, லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்ட் இருக்குது எல் ஷேப்பில். அப்போ இங்கே ஒரு விண்டோ, அது போக டைனிங் ஏரியாலேயும் ஒரு விண்டோ இருக்குது. டைனிங் ஏரியாவில் வந்து ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டி கொடுத்துருவாங்க. அது போக எக்ஸிஸ்ட் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் அங்கே இருக்குது. டைல் கலர் காம்பினேஷனும் டார்க் அண்ட் ப்ரௌன் கலர் தீமில் வால் டைல்ஸ் எல்லாமே சீலிங் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டைனிங் ஏரியாவிலேருந்து வீட்டோட யூட்டிலிட்டி ஏரியா போகிற மாதிரி கொடுத்துருக்க டோர். உட்டன் டோர் இருக்குது. அது போக மெட்டல் டோரும் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி இந்த சைடு வந்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, இங்கே வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமொழியில் அது போக பெரிய யூட்டிலிட்டி ஏரியா அவுட் சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. போர்வெல் இருக்குது. வாட்டர் சம்பும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி ஏரியா கடைசியில் வந்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு தனியாக ஒரு அவுட்ரு பாத்ரூம் இருக்குது. இந்த அவுட்ரு பாத்ரூமோட அளவு 4க்கு 6ங்கிற அளவில் இந்தியன் கிளாஸர் டைப்பில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் கலர் தீமில் அந்த உட்டன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றி இந்த மாதிரி செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. போர் மோட்டருக்கான ஸ்விட்ச் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கேருந்து டெரஸ் போகிறது மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம போர்ட்டிகோலேருந்து இந்த யூட்டிலிட்டி ஏரியாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான செட்பேக் ஏரியாவும் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரபாண்டி பிரிவு லொக்கேஷனில் கட்டி சேலுக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோடு சேர்த்து 85 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. டெரஸ் வந்ததும் அங்கே சின்டெக்ஸ் மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நல்லா கிளியராகவே பார்க்க முடியும். சுற்றி நிறைய வீடுகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. 4.25 சென்ட் இடம், கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டப்பட்ட ஒரு 3 BHK வீடு. இந்த வீட்டை வந்து நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணணும், இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு சீக்கிரமாக இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.